இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாங்க. மாந்தி என்பவர் யார், ஜாதகத்தில் மாந்தி என்ன பண்ணும், எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பற்றின முழு பதிவையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாந்தி அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாந்தி கிரகம் சனி கிரகத்துடன் தொடர்புடையதுன்னு சொல்லலாம். அதாவது சனி பகவானின் மைந்தன் அப்படின்னும் சனியின் உபகிரகம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒருவரோட ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2, 5, 8, 11 இந்த இடத்துல மாந்தி இருந்தாங்க அப்படின்னா அவர் செய்த புண்ணியங்கள் பாவத்திற்கான பலன்கள் அடுத்த பிறவியில் அனுபவிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. அதே மாதிரி லக்னத்திற்கு 1, 4, 7, 10 இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பாவ புண்ணியத்திற்கான தண்டனைகள் அனுபவிக்கிறது 7.5 சனி அஷ்டம சனி வரக்கூடிய காலத்தில் அனுபவிக்க நேரிடும்னு சொல்லுவாங்க. லக்னத்தில் அதாவது இப்போ முதல் இடத்துல மாந்தி இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல் நோய்கள் கொண்ட குண்டான உடல் அமைப்பு இருக்கும், குறும்புத்தனம் மிக்கவராக இருப்பாங்க. சுபகிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா பொன் பொருள் சேரும், இருந்தாலும் மனக்கவலை அதிகமாக தான் இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். 2வது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமலும் பேச்சு செயலில் தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கும்னு சொல்லப்படுது. 3ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அனைவரையும் கவரக்கூடிய ஒரு உடல் அமைப்பு, தைரியமானவராக இருப்பார், புதிய முயற்சிகள் செஞ்சு வெற்றிகளை குவிக்கக்கூடிய சூழல் இவருக்கு இருக்குது. 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தார் அப்படின்னா கெடு பலன்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதாவது அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறது, நிம்மதியற்ற நிலை, வீடு மனை சேர்க்கை இதெல்லாம் அமையாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா புத்திர தோஷம் ஏற்படும், குறைந்த வயதிலேயே கண்டம் ஏற்படலாம், மனநிலை பாதிப்பு ஏற்படும் அப்படின்லாம் சொல்லப்படுது. என்னடா இவ மாந்தியை பற்றி சொல்லி நம்மளை இன்னும் குழப்பறா, ரொம்ப பயமுறுத்துறா அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. லக்னத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. மாந்தி தோஷம் உங்களுக்கு வரவே வராது. 6ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிறப்பான பலன் கொடுக்குறவராக இருக்கார், நல்ல மனம் படைத்தவராக, ஆரோக்கிய மேன்மையுடைய நீண்ட ஆயுள் உடையவராக இருப்பாங்க. 7ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சு அப்படின்னா நிம்மதியற்ற ஒரு இல்லற வாழ்க்கை இருக்கும், நல்ல நண்பர்கள் அமைய மாட்டாங்க. 8ஆம் இடத்துல மாந்தி அமைந்திருந்தால் மறைமுகமான உடல் நல பிரச்சனைகள் இருக்கும், மனக்கவலை அதிகமாக இருக்கும் 8ஆம் இடத்துல இருந்தாங்க அப்படின்னா. 9வது இடத்துல இருந்தாங்க அப்படின்னா தந்தைக்கு அதாவது தகப்பனார் சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க, தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும், இருந்தாலும் பிரச்சனைகளுடன் வாழக்கூடியவராக இருப்பாங்க. 10ஆம் இடத்துல இருந்தாங்க மாந்தி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நன்மை தீமை ரெண்டுமே கலந்துருக்கும், வாழ்க்கை முழுவதும் சுயநலத்தோடு தான் இவங்க இருப்பாங்க, யாரை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க சம்பாதிக்கிறது அவங்க உண்டு அப்படின்ற மாதிரி. 11ஆம் இடத்துல மாந்தி அமர்ந்திருந்துச்சுன்னா ஒரு சிறப்பான பலன்களை இவர் பெறுவார், நல்ல செல்வாக்கு கொண்டிருப்பார், நல்ல வாழ்க்கை துணை, புகழ்மிக்கவராக இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். 12ஆம் இடத்துல மாந்தி அமர்ந்திருந்துச்சு அப்படின்னா வீண் செலவுகள் ஏற்படக்கூடும், இல்லற வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ தூரம் சொன்னவங்க மாந்தி எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களோட ஜாதகத்தை அதாவது தனிப்பட்ட ஒருவரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகங்களோட சேர்க்கையை வச்சும் நம்ம இதை மாறுபடுங்க. பெரும்பாலானருக்கு இந்த பலன்கள் கூட குறைய தான் இருக்கும். அதாவது அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்னத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அப்புறம் உங்களுக்கு தசாபுத்திகள் நல்ல முறையில் இருந்துச்சு அப்படின்னா கெடு பலன்களுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு வடரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அங்குள்ள பத்ரகாளியை வணங்கிய பின்னர் மூலவரான மாந்தீஸ்வரரை வணங்க தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது மகா மிருத்யுஞ்சய யாகமும் சுதர்சன யாகமும் செஞ்சு
செய்யும்போதோ இல்லை செய்யறதுக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் இந்த தோஷங்கள் நீங்கும்னு சொல்லும். அடுத்தது கனக புஷ்பராக கல்ல வெள்ளி மோதிரத்தில் பதிஞ்சு அணிய தோஷங்கள் விலகும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. எதுவும் இல்லை அப்படின்னா அவங்கவுங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க, மாந்தி தோஷம் உங்களை விட்டு விலகும் அப்படின்றது தாங்க ஐதீகம். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பதிவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வழிபாட்டு தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.